இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன் பிரசங்க வாக்கியத்தை இப்படியாய் துவங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களை அவர் இப்படியாய் அழைத்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்த யோவான் ஸ்நானன் கூட அதே வார்த்தைகளை சொல்லித்தார், மக்களை எச்சரித்தார். அந்த நாட்களை காட்டிலும் இன்னும் அதிகமாய் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கூட அந்த வார்த்தைகள் எச்சரிப்புள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் அந்த நாட்கள் முதற்கொண்டு பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மனம் திரும்புதல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற போது அவன் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற ஒரு மனிதனாய் அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். இந்த பாவ மன்னிப்பை பெறாத நிலையில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக பாரங்களை அவன் சுமக்க வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு போகிறான். இந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே பாரமாய் மாறி போகிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் தன்னையே அவர் பலியாய் ஒப்புக் கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தேன் என்று சொல்லி அவர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு பாவ பாரத்தினால் சோர்ந்திருக்கிறேன், பாவ பாரத்தின் நிமித்தம் நரகத்திற்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், மனிதர்களை மீட்கும்படியாய் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் அவர் பிரவேசித்தார், பூமியிலே அவர் பிரவேசித்தார். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்கு பாரமான ஒரு காரியம். பாவம் அவன் சுமந்து கொண்டிருக்கிற நாளெல்லாம் அவனை அநேக விதங்களில் துக்கப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு முறை எனது மகன் பள்ளிக்கு ஆயத்தமாகி அவன் காத்திருந்த வேலையிலே அவன் செல்ல வேண்டிய வாகனம் சற்று தாமதமான போது அவன் தோளிலே அந்த புத்தக பையை சுமந்து கொண்டிருந்ததை பார்த்து எனது மனைவி இப்படியாய் சொன்னார், அந்த புத்தக பையை சுமந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறதுக்கு எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்கிறது, பையை கீழே வைத்து விடு என்பதாய் சொன்னார்கள். அன்பானவர்களை, இதே போலதான் பாவத்தை ஒவ்வொரு மனிதனும் சுமக்கிறவனாய் காணப்படுகிறார். பாவ பாரம் அது சுமக்க கூடாததா இருக்கிறது. அது பாவத்தின் நிமித்தம் அவனுடைய வாழ்வில் அநேக காரியங்களை அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். ஆசீர்வாதம் அவன் வாழ்வது போலதான் தோன்றும், ஆனால் அதற்குள் அநேக காரியங்களிலே அவன் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறதை காண முடியும். சமாதானத்தை இழந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளம். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற இயேசு கிறிஸ்து தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாவத்தின் வஞ்சனை ஒரு மனிதனை அதிகமாய் கடினப்படுத்துகிறது. அவருடைய இருதயத்தில் அநேக கலக்கங்களை கொண்டு வருகிறது. அந்த விதமான வஞ்சனையான காரியத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜனங்களை அவர் எச்சரித்தார். பாவம் மிக கொடிது. ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். மேலை நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னர், அவர் அரசாங்கத்தில் கவர்னராய் பதவி வகித்தார். மிக உயர்ந்த ஒரு பதவி. இப்படியாய் அவர் கவர்னராய் பதவி வகித்து எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்படியாய் வாழ்ந்து வந்த இந்த கவர்னர் ஒரு நாள் திடீரென்று காவல் நிலையத்திற்கு அவர் கடந்து போனார். அந்த காவல் நிலையத்தில் இருந்த அந்த இன்ஸ்பெக்டரிடம் என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த இன்ஸ்பெக்டருக்கோ ஒரே அதிர்ச்சி. இவர் இந்த மாநிலத்துடைய கவர்னர், தன்னை கைது செய்யும்படி கூறுகிறாரே என்ன என்று அவர் விசாரித்த போது அந்த கவர்னர் சொன்னாரா, நான் இன்றைக்கு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு கவர்னர், ஆனால் இந்த பதவிக்கு வருவதற்கு முன்பதாக
இவ்விதமாய் நான் பிரபலம் ஆவதற்கு முன்பாக ஒரு கொலை செய்திருக்கிறேன். நான் அந்த கொலை செய்தது யாருக்குமே தெரியாது. அந்த கொலை செய்தது ஒருவரும் இன்றைய வரைக்கும் யாரும் அறியவில்லை. ஆனால் என்னுடைய மனமோ ஒவ்வொரு நாளும் என்னை வாதிக்கிறது. நீ குற்றவாளி, நீ குற்றவாளி என்று சொல்லி என்னுடைய மனம் மிகவும் வாதிக்கப்படுகிறதுனாலே என்னால் நிம்மதியா இருக்கவே முடியவில்லை. பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் என்னுடைய உள்ளத்திலோ சமாதானம் இல்லை என்பதாய் அந்த மனிதன் சொல்லி, என்னுடைய பதவியை நான் விட்டுவிட ஆயத்தமாகிவிட்டேன், என்னை கைது செய்யுங்கள், என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவன் இப்படியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, பாவம் மனிதனை கொல்லும். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த வாழ்நாட்களில் மனிதன் செய்கிற பாவத்திற்கு ஒரு சம்பளம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுகிறார். எப்படி ஒரு மனிதன் கயிறுகளால் கட்டப்பட்டு விட்டால் அவனுடைய சுதந்திரம் பறி போகுமோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசிக்க அது அவனை கட்டிவிட ஆரம்பிக்கிறது. அவனுடைய சுதந்திரத்தை அது முற்றிலுமாய் எடுத்துக் கொள்கிறது. அவன் அறியாதபடி அந்த பாவத்திற்கு அவன் அனுமதி கொடுக்க அந்த பாவத்திற்கு அவன் உடன்பட அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் சிறைப்பட ஆரம்பிக்கிறது. அந்த பாவம் அவனை நாளடைவில் மிகவும் பாரமாய் அழுத்த ஆரம்பிக்கும். பாவத்திற்கு ஒரு சம்பளம் மரணம், அதுதான் முடிவு. பாவ வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தையும் எடுத்து போடுகிறது. ஒருவேளை இப்படியா நாம் யோசிக்கிறோம், நான் எந்த ஒரு பெரிய பாவத்தையும் செய்வதில்லையே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கும் போதே அதன் மேல் பாவம் உண்டாகி விடுகிறது. இந்த பாவத்திற்கு எல்லாம் ஒரே முடிவாய் இருக்கிற வழிதான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனக்கு அன்பானவர்களே, பாவங்களை உணர்ந்து இது பாவம், இது என்னுடைய மனசாட்சி உணர்த்துகிறது என்று சொல்லி உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. பல வழிகளில் பாவம் மனிதனுக்குள் பிரவேசிக்கிறது. மனிதனுடைய கண்களின் மூலம், நாவை அவன் தகாத விதமாய் பயன்படுத்துவதன் மூலம், பிறருடைய பொருளை இச்சிப்பதன் மூலம், அதை வஞ்சித்துக் கொள்ளுவதன் மூலம், பிறருக்கு துன்பத்தை உண்டாக்கி பிறருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை கொண்டு வந்து தான் நன்று இருக்கும்படி, தான் வாழ்ந்திருக்கும்படி எடுக்கிற பிரயாசங்களின் நிமித்தம் மனிதனுடைய வாழ்வில் பாவம் பிரவேசிக்கிறது. அநேக காரியங்களில் மற்றவர்களை துன்புறுத்தி மற்றவருடைய காரியங்களிலே இவ்விதமாய் நடப்பதன் நிமித்தம் மனிதனுடைய வாழ்வில் பாவம் பிரவேசிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பாவம் மனிதனை மிகவும் துக்கப்படுத்துகிறார். நடந்த ஒரு சம்பவம், ஒரு கொடுமையான ஒரு கொலையாளி, அவன் மிக கொடுமையாய் சில கொலைகளை செய்துவிட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலைகளை அவன் வாழ்ந்து வருகிறான். மரண தண்டனையின் நாளை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை. அப்பொழுது இப்படி போல பாவ மன்னிப்பை குறித்து அவனிடத்திலும் ஒரு தேவ ஊழியர் சென்று போதிக்கிறார். அப்பொழுது அவன் இப்படியாய் கேட்டானா, இவ்வளவு கொடுமையான என்னையும் மன்னிப்பாரா இயேசு? என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி அவன் இருதயம் நொறுங்கினவனாய் கேட்டானா. அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னாரா, எத்தனை கொடிய பாவியா இருந்தாலும் அவர் பாவிகளை நேசிக்கிறதே, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். ஆனால் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்தை அருவருக்கிற தேவன், ஆனால் பாவிகளை நேசிக்கிற தேவன். அப்படியாய் இந்த பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதனிடத்தில் அந்த தேவ ஊழியர் அறிவித்த போது
அவன் தன்னை ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து உள்ளத்தில் ஒரு மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய உள்ளத்தில் அதுவரை அவன் கண்டிராத ஒரு சந்தோஷம், அதுவரை அவனுக்கு கிடைத்திராத ஒரு சமாதானத்தை அவன் உள்ளம் அன்றைய தினத்தில் பெற்றுக்கொண்டது. அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தன்னை கழுவி கொண்டவனாய் தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, ஐயோ நான் எத்தனை கொடிய பாவங்களை செய்திருக்கிறேன், என் வாழ்வில் எவ்வளவு கொடிய பாவங்களுக்கு நான் உடன்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்தார். அவன் மரண தண்டனைக்கு நேராக கடந்து போகிற நாளிலும் கூட நான் செய்த பாவத்திற்கான தண்டனையாக இந்த மரண தண்டனை நான் இப்பொழுது அனுபவிக்க போகிறேன். ஆனாலும் என் ஆன்மாவுக்கு ஒரு நிச்சயம் இன்றைக்கு இருக்கிறது, என் ஆன்மாவுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் ஆன்மாவுக்கு நித்தியமாய் சந்தோஷமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு கூட அந்த மரண தண்டனை ஏற்கும்படி கடந்து போனானா. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற போது அது உள்ளத்திலே மெய்யான சமாதானம் பிரவேசிக்கிறது. அதுவரை அனுபவித்திராத ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலும் கூட ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ பாவமான காரியங்கள் காணப்பட்டு இருக்கோமானால் இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க ஒரு வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். உடைய பாவம், உன்னுடைய எல்லா விதமான சாபமான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு நிச்சயமாய் மாற்றி போடுவார். தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே தன்னையே பலியாய் கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தின தேவகுமாரன் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டால் சமாதானம், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் பாவ மன்னிப்பு. அதை தன் ஆண்டவர் போதித்தார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்பி ஒரு பாவங்களை அறிக்கை செய்து உங்களை ஒப்பு கொடுக்கிற வேலையில் தானே கர்த்தருடைய வல்லம் எங்கள் மேல் பலமா இறங்கும். அவர் தம்முடைய ரத்தத்தினால உங்களை கழுவுவார். உங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுபடும். இதுவரை உங்களை தொடர்ந்த சாபங்கள் இன்றோடு முறிந்து போகும். எங்கள் கையில் பிரயாசங்களிலே கண்டு வந்த குறைவுகள் இன்றைக்கு நிறைவாய் மாறும். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகளை கொண்டு வருகிறது. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னுடைய வருமானத்தில் நிறைவு இல்லை, நான் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கத்தான் நினைக்கிறேன், ஆனாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. எல்லா பாவத்தின் விளைவு அது நிமித்தமாய் சாபம் வருகிற பொழுது குடும்பத்தில் எல்லா காரியங்களிலும் குறைவு உண்டாகி போகிறது. குறைவை உண்டாக்குகிறேன். சத்துருவாகிய பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சிறையிருப்புகளை உண்டு பண்ணுகிறார். பாவமும் சாபமும் நீங்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிற பொழுது நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு, நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை ஒரு மனிதனை பரிபூர்ண சந்தோஷத்திற்குள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் நடத்துவது மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவன் போன நாட்களுக்கு பின்பதாகும் அவனுக்கு நித்திய ஜீவனை அதை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் அவனுடைய சமூகத்துல நித்திய 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 காலமாய் சமாதானத்தோடு கூட அந்த ஆன்மா ஜீவித்திருக்கும்படி ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனையும் நீடிய ஒரு வாழ்வையும் ஆன்மாவுக்கு உண்டாக்குகிறார். அந்த மன திரும்புதலை பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட அதே வார்த்தைகளின் மூலம் அடியேன் மூலம் இடைபெட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு முன்பாய் வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மன்னிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாய் சகலம் நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அந்த கவர்னருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவர் செய்த கொலை ஒரு மனிதனுக்கும் தெரியவில்லை, ஆனால் அவருடைய மனசாட்சிக்கு தெரிந்தது. அதே போல அது தேவாதி தேவனுக்கும் தெரிந்த ஒரு காரியம். நான் இந்த பூமியிலே ஒரு வேளை நாம் செய்துவிட்ட பாவம் ஒரு மனிதனுக்கு தெரியாமல் போய்விடலாம், அடுத்த மனிதன் அறியவில்லை என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் சகலத்தையும் அறிந்தவர். நியாய தீர்ப்பின் நாளிலே
நம்மை நீதியாய் அவர் நியாயத்திற்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள தவறும் போது அந்த நாளிலே நித்திய ஆக்கினைக்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டு போவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நித்திய வாழ்வு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே சமாதானம், சந்தோஷம் அதை கொடுக்க இயேசு வாஞ்சியோடு கூட இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த அநேக கட்டுகள் நிச்சயமாய் உடையும். இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எல்லா காரியங்களிலும் ஒரு மாறுதல் நீங்கள் காண்பீர்கள். ஐயோ, என் வியாதி நீங்காதோ, ஐயோ என் கஷ்டம் நீங்காதோ, ஐயோ என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இல்லையா என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அற்புதம் செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமைகளை தொடுகிற வேளையில் தானே உள்ளத்திலே நித்திய சமாதானம், நீடிய சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மனம் திரும்புகிறேன், பாவங்களை அறிக்கை செய், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீங்களும் முழு மனதோடு உங்களை அர்ப்பணித்து எல்லா காரியங்களிலும் வெளி அரங்கமாய் வெளிப்படைய தெய்வ சமூகத்தில் அந்தரோடு ஒப்புரவாவீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. பக்தன் ஒருவன் பாடின ஒரு பாடல், என் கவலைகள் உள்ளத்தின் பாரங்கள் மனதின் வேதனை உம்மீது வைத்தேன் ஆண்டவரே. என் கவலைகள் உள்ளத்தின் பாரங்கள் மனதின் வேதனை உம்மீது வைத்தேன் ஆண்டவரே. சிலுவை அண்டை தேடியே வந்தேனும் தழும்புகளா சுகமாயே உமரவனை ஆறுதல் அடைந்தேன் உம் வார்த்தைகளா ஜீவன் பெற்றே. நீரெல்லாம் பார்த்துக் கொள்வீரே, பொறுப்பெடுப்பீரே, ஏகோவாயீரே ஸ்தோத்திரமே. நீரெல்லாம் பார்த்துக் கொள்வீரே, பொறுப்பெடுப்பீரே, ஏகோவாயீரே ஸ்தோத்திரமே. சிலுவை அண்டை ஓடியே வந்தேனும் தழும்புகளா சுகமாகி உமரவனை ஆறுதல் அடைந்து உம் வார்த்தைகளா ஜீவன் பெற்றே. நீரெல்லாம் பார்த்துக் கொள்வீரே, பொறுப்பெடுப்பீரே, ஏகோவாயீரே ஸ்தோத்திரமே. நீரெல்லாம் பார்த்துக் கொள்வீரே, பொறுப்பெடுப்பீரே, ஏகோவாயீரே ஸ்தோத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் பார்த்துக் கொள்வார். சிலுவை அண்டை இப்பொழுது நின்று ஓடி வாருங்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளில் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்த எல்லா பாவங்கள், கண்களினால் செய்த பாவம், நாவினால் செய்த பாவம், செயல்களினால் பிறரை துன்புறுத்தின பாவம், பிறருக்கு விரோதமாய் பிறருடைய காரியங்களை இச்சித்த காரியம் எல்லாவற்றையும் இப்பொழுது 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 நீங்கள் அறிக்கை செய்கிற வகையில கர்த்தருடைய கரங்களை தொடும், கர்த்தருடைய வல்லமைகளை தொடும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லா சாபங்களும் நீங்கும், வாழ்வில் நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் வேண்டாம், இந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்.
நான் ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்மை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. கர்த்தராகிய தேவன், ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலே சத்தியத்தை தியானித்திருக்கிறோம் ராஜா. மனம் திரும்பி ஆண்டவரே, இப்பொழுது மனம் திரும்பி நான் பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் இப்பொழுது வல்லமை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவள் இருக்கிற இடத்துல வல்லமை இறங்கட்டும். அவர் இல்லங்களில் வல்லமை இறங்கட்டும். அவன் குடும்பத்தில் வல்லமை இறங்கட்டும். இதுவரை அவர்கள் ஆண்டவரே அநேக காரியங்களிலே வேதனைகளை அனுபவித்து வந்திருக்கலாம். தீராத கண்ணீரின் பாதையில் அவள் நடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு வாழ்வை ஆண்டவரை அர்ப்பணித்து எல்லா பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை வேண்டுகிற வேளையிலே கர்த்தருடைய கரம் அவளை தொடுபடியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. தொடுபடியா ஜெபிக்கிறேன். அவளுடைய கண்ணீரின் பாதை மாறுவதாக, அவள் கஷ்டங்கள் எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிறேன். எல்லா பாவத்தின் காரியங்களும் சாபங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே அவளுக்கு ஒரு பாவம் மன்னிப்பின் பரிபூர்ணம் உண்டாகும்படி, ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அவள் சரீரத்தில் வந்திருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக, அற்புத சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அற்புதமான விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அவள் வாழ்ந்திருக்கிற எல்லா குறைவுகளும் மாறட்டும். ஒரு மெய்யான சமாதானத்தை அவள் உணர்வார்களாக. இப்பொழுதே அவள் இதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல் அவர் உள்ளங்களில் பிரவேசிக்கட்டும் ராஜா. கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்போம், குடும்பத்தை கட்டி எழுப்போம். அவள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கடந்து வரட்டும். அவளுடைய இழந்த எல்லா காரியங்களையும் ரெண்டத்திலே பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு தன் பாவங்களை அறிக்கை செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகும்படி விண்ணப்பிக்கிறேன். தன் குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தனி மனிதனை ஆசீர்வதியும். நன்மையால் முடி சூட்ட ராஜா. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மெய் சமாதானம் சந்தோஷமும் அவர்களில் அவர்கள் குடும்பங்களில் நீடித்து நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களால் பாவத்தை விட்டு விலகின ஒரு வாழ்வை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்.